ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை நடைமுறைக்கு வந்த பிறகு ஈரோடு மாவட்டத்தில் லாரி புக்கிங் மற்றும் சரக்கு போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெறப்படும் சரக்குகள் நகரின் மைய பகுதியான சக்தி சாலை, புதுமஜித் வீதிகளில் செயல்பட்டு வரும் லாரி புக்கிங் அலுவலகங்கள் மூலமாக வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறைக்கு ஜவுளி, மஞ்சள், எண்ணெய், தோல் தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த நிறுவனங்களும் இன்னும் தயாராகாததால் சரக்கு போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளது. இதனால் சரக்கு போக்குவரத்து பரிமாற்ற துறையில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட 5000த்திற்கும் மேற்பட்டோர் கடந்த 1ஆம் தேதி முதல் வேலை இழந்துள்ளனர். இதன் காரணமாக 400 கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்குகள் தேக்கமடைந்திருப்பதாகவும் 16 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சரக்கு லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். 6/2017 அன்று இரவு ஜிஎஸ்டி அமலானதிலிருந்து இன்று வரை புக் பண்ணக்கூடிய பார்ட்டியுடைய நம்பரும் பொருள் வாங்கக்கூடிய பார்ட்டி நம்பரும் மேட்ச் ஆனா மட்டுமே புக் பண்ண முடிகிற நிலைமை தள்ளப்பட்டு விட்டோம். அதனால ஒரு புக்கிங் கூட நடைபெறாதனால ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் 50 கோடி ரூபாய் சரக்குகள் மூலம் கடந்த 8 நாள் 400 கோடி ரூபாயும், எங்கள் தரப்புல நாள் ஒன்றுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் லாரி வாடகை, தொழிலாளர் சம்பளம், மற்ற செலவெல்லாம் கடந்த 8 நாள் 8 கோடி ரூபாயும் எந்தவித டிரான்சாக்ஷன், அதாவது வியாபாரமே நடைபெறாம ஸ்தம்பித்து போய் எந்தவித தொழில் நடைபெறாமல் இருக்கிறது. சரக்கு வர்றதும் இல்லை, போறதும் இல்லை. இங்கே லாரி ஆஃபீஸ் அசோசியேஷனில் இருக்கிறவங்களும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. எங்கள் கடைவீதியில் இருக்கிறவங்களும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு 16,000 தொழிலாளர்கள் இருக்கோம். அவங்களும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இப்போ ஒரு 500 ரூபா ஒரு நாளைக்கு கூலி வருதுன்னா இப்போ அந்த 500 இல்லாமல் ஒரு 100 ரூபா வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதா இருக்குது.